பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி வந்து அடுத்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்குக்கு வந்து ட்விஸ்டிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அது பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. So in 25 times பண்ணிட்டு இப்போ வந்து stretches 1 2 3. ஸ்ட்ரெச்சஸ் எது பண்ணாலுமே வந்து நம்ம பேக்கை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணணும். ஊன் போட்டுட்டு பண்ணாக்கா வந்து அது எந்த எஃபெக்ட்டுமே கிடைக்காது. அதனால் வந்து நமக்கு நிறைய ப்ரெஷர் ஆகிட்டு வந்து இன்னும் வந்து போன் பெயின் வந்து ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இப்போ எப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும், இந்த மாதிரி நார்மலான ஸ்டூலில் வந்து போட்டு உட்காந்து பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் சோஃபாவில் உட்காரும்போது நீங்கள் வந்து சாஞ்சிடுவீங்க. சாயாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் பண்ணணும். ரொம்ப முடியாதவங்க ஏஜ்டு பர்சன் வேணால் ஓகே, சாஞ்சிட்டே வந்து நார்மலாக உட்காந்துட்டு எப்படி வேணாலும் பண்ணலாம். 5 ఏంటా 5 టోటల్ ఏం కావాలి 6 చార్జర్ కావాలి ఎత్తుకో 7 8 టైం వేస్ట్ చేయకరిష 9 10. Right. 11 12 13. ஜாலியாக உட்காந்து பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஒர்க்கு மாதிரி. உட்காந்து நம்ம பேசிகிட்டே இருந்தால் எந்த யூஸும் கிடையாது. அப்படியே பண்ணிகிட்டே கூட பேசணும். 15. நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த இடம் வந்து ஸ்ட்ரெச் ஆகணும். 16 17 18 19 20. ஓகே, இப்போ இது நம்ம 20 டைம்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அது நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஃபார்ம் வச்சுட்டு வந்து 10 கவுண்டிங் வந்து புஷ் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்.